ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான வாயில் வச்ச உடனேயே அல்வா மாதிரி கரையிற சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கலர் எதுவும் மாறக்கூடாது. 2 நிமிஷம் நல்லா பாசிப்பருப்பை கலர் மாறாமல் வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பையும் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பையும் ரைஸையும் தண்ணியில் நல்லா 3-4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா 4 தடவை கழுவி எடுத்துட்டேன். 1 கப் அரிசி 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 4 கப் தண்ணி, 1 கப் பால் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். அப்போ தான் பொங்கல் நல்லா சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மிதமான தீயில் வச்சு ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பொங்கலை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ சக்கரை பொங்கலுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். 2 கப் வெல்லம், 1/2 கப் வாட்டர், பாகு மாதிரிலாம் காய்ச்ச வேண்டாம். வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கல் மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வெல்லத்தை காய்ச்சி வடிகட்டி எடுக்கிறது. பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. பாருங்கள் இதில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் பாகு காய்ச்சி வடிகட்டிட்டிங்கன்னா கசடெல்லாம் வந்துடும். இப்போ பொங்கலுக்கு திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய், 20 முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு பொன்னிறமாக. இப்போ திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்திருக்குது. இப்போ பாகில் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ பாகை ஊற்றிக்கலாம். நீங்கள் பருப்பும் அரிசியும் வேக வைக்கும்போதே ஏலக்காய் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் போட மறந்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். தாளித்து வச்சுருக்கிற திராட்சையும் முந்திரியையும் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக்கரை மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா பாகெல்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பாகெல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா சூப்பர் ஆயிடுச்சு பொங்கல். இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.